பிரீத்திஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய தினம் வைகாசி விசாகம், முருகருக்கு உகந்த இந்த நாள், முருகர் அவதரித்த இந்த நாளில் ஒரே ஒரு பொருளை இரவுக்குள்ள சமையல் அறையில் நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மறைச்சு வைங்க. கட்டாயமாக உங்களுடைய பண வரவு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடன் அடைய ஆரம்பிக்கும். நமக்கு பண வரவு அதிகமாகணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். ஸோ இன்றைய தினம் மறக்காமல் இந்த ஒரு விஷயம் செய்யுங்க. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே எளிமையான வழிபாடு எப்படி செய்கிறது, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு சில பொருட்களை நீங்கள் பூஜையில் வைக்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதையும் இந்த பதிவுகளோட எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்திஸ் ரெமிடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருக்கவங்க விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி வேண்டுதல் செய்கிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்க, காவடி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி அவங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே இன்றைய தினம் நிறைவேற்றிப்பாங்க. ஸோ நம்மளால் கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னாலும் சரி, வீட்டில் எளிமையான பரிகாரம் நீங்கள் செய்யலாம். முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி 6 தீபங்கள் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் முடிஞ்சிச்சுன்னா வெற்றிலை தீபம் வைத்து ஏற்றலாம். அப்படி முடியாதவங்க 6 மண்ணகல் விளக்கில் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றுங்க. அதே மாதிரி 6 விளக்கு ஏற்ற முடியலன்றவங்க கூட முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி 2 தீபம் நீங்கள் ஏற்றுங்க, அதுவே போதுமானது. ஸோ இந்த தீபத்தில் உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுமோ, ஸோ வெற்றிலை தீபம் ஏற்றலாம், நார்மலாக 6 தீபம் ஏற்றலாம், அதுவும் முடியாதவங்க 2 தீபம் ஏற்றலாம். எந்த தீபம் ஏற்றினாலும் சரி, இந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பும், அதற்கு கூட ₹1 நாணயமும், ஒரு சில உதிரி பூக்கள் இருக்குது அப்படின்னா அந்த மலர்களையும் வச்சுட்டு 2 உள்ளங்கைகள் நடுவில் இதை வச்சுட்டு மனதார முருகப்பெருமான வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல், நிறைய இருக்கும் நமக்கு, ஆனால் அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லிட்டு, முக்கியமான வேண்டுதலை சொல்லிட்டு அந்த துவரம் பருப்பு ₹1 நாணயம் அந்த மலர்களோடு சேர்த்து அப்படியே பூஜை அறையில் ஒரு பாக்ஸ்லேயோ பவுல்லையோ நீங்கள் அதை போட்டு வச்சுருங்க. ஸோ இன்றைய தினம் முழுவதும் அது அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். நாளைய தினம் அதை எடுத்துட்டு அந்த பருப்பு, துவரம் பருப்பு மட்டும் பறவைகளுக்கோ மரங்களுக்கு அடியிலையோ மண்பாங்கன்னு எடுத்தே போட்டுருங்க. பறவைகள் அதை சாப்பிட்டுட்டும். அந்த ₹1 நாணயத்தை முருகர் கோவில் உண்டியலில் செலுத்திடுங்க. நாளைய தினம் உண்டியலில் செலுத்த முடியல அப்படின்னாலும் அந்த ₹1 நாணயத்தை அப்படியே பூஜையில் முருகர் படத்துக்கு முன்னாடியே வச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் அதை மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்றைய தினம் வைகாசி விசாகத்தன்று நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் இன்னும் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். துவரம் பருப்பு நீங்கள் எந்த அளவுக்கு தானம் இந்த டைமில் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து இதை தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதே மாதிரி செய்யலாம். 9 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு 9 நாணயங்கள் மொத்தமாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி தானம் செஞ்சுட்டு உண்டியலில் போட்டுடலாம். 9 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு கடன் இருக்கோ, யாருக்கு என்ன வேண்டுதல் நம்ம செய்கிறோமோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்யணும். இந்த மாதிரி 9 செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் வைகாசி விசாகம். இந்த நாளை தவற விடாமல் இந்த நாளில் கட்டாயமாக செய்யுங்க. 9 செவ்வாய்க்கிழமை உங்களால் எப்போ ஆரம்பிக்க முடியுமோ அப்போ நீங்கள் இதை செய்யலாம். குறிப்பாக இன்றைய தினம் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நடக்கும். ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றுவதும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தீபம் எப்படி ஏற்றுறது, எத்தனை முறை ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ வெற்றிலை தீபம் ஏற்றுவது அனைவராலும் முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை செய்யலாம். முடியாதவங்க நார்மலாக முருகருக்குன்னு சொல்லிட்டு 2 விளக்கு ஏற்றுங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், இந்த மாதிரி உங்களால் எதை படிக்க முடியுமோ அதை இன்றைய தினம் நீங்கள் படிங்க, அதுவே போதுமானது. நெய்வேத்தியமாக உங்களால் ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை செய்து வைக்கலாம். அப்படி முடியாதவங்க ஒரே ஒரு செவ்வாழை பழம் வைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வைக்கலாம். அப்படி பழங்கள் இல்லைன்ற பட்சத்தில் கூட கொஞ்சமாக கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு போட்டு வைங்க, இதுவே போதுமானது. நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய வழிபாடுகளை 6 மணிக்கு மேலே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே எப்போ வேணால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். சமையலில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு டப்பா, ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் வந்து சில்வர் பாக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கண்ணாடியில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி அந்த துவரம் பருப்பு பாக்ஸில் ஒரே ஒரு துண்டு சுக்கு, இதை வந்து மறைச்சி வைங்க. நமக்கு தெரியும் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த சுக்கு நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தும், தாந்திரிக பரிகாரங்களுக்கு நிறைய பயன்படுத்தும். அதில் முக்கியமாக நமக்கு பண வரவை ஈர்த்து கொடுக்கணும், நமக்கு கடன் அடையணும், நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நமக்கு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த சுக்கு துவரம் பருப்பு சேர்ந்துருக்கணும். சுக்கு நீங்கள் மனதார முருகப்பெருமான வேண்டிட்டு அதற்கப்புறமா துவரம் பருப்பில் அப்படியே அந்த பாக்ஸில் உள்ளே மறைச்சி வச்சுருங்க. மறுபடியும் துவரம் பருப்பு காலியானதுக்கப்புறம் கொட்டுறீங்கன்னா அதே சுக்கு இருக்கட்டும், பயன்படுத்தலாம். குறிப்பாக இந்த நாள், இந்த வைகாசி விசாக
விசாகத்தன்று இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும், ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு வந்து கடன் அடையணும், அதற்கான வருமானம் வரணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. உங்களுடைய உழைப்பும் போடும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீக்கி உங்களுக்கு 100% 200% வருமானத்தை முருகப்பெருமான் கட்டாயமாக கொடுப்பாரு. உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். இந்த பணவரவு இருக்கணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் பதிவில் ஆல்ரெடி. அதற்கு கூட இந்த விஷயமும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க. ஆல்ரெடி நம்ம கடனை அடைக்கிறதுக்கு நிறைய தானம் கொடுக்க சொல்லியிருப்போம். பசுமாடுகளுக்கு தானம் கொடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் உணவு வாங்கி தரலாம். இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமானது. தயிர் சாதமோ மோரோ உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு உங்களுடைய செல்வங்களை சேர்றது மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பங்களுக்கும் சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி தானம் செய்ய முடியாதவங்க கூட நம்ம துவரம் பருப்பு வைத்து இன்றைய தினம் பூஜையில் வழிபாடு செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த துவரம் பருப்பை நாளைய தினம் பறவைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தனம் அதிலேயே ஆட் ஆகிடும். ஸோ உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கோ மனிதர்களுக்கோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் சரி தானங்களையும் கட்டாயமாக செய்யணும். இந்த தானங்கள் வழியாக தான் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கர்ம வினை குறைஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தானம் எப்பொழுதும் போல் நீங்கள் சைட் பை சைட் செஞ்சுட்டே வாங்க. அதற்கு கூட இந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு பாக்ஸில் அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சுக்கு வைக்கிறீங்களா, அது வந்து ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோக்கு அப்புறம் கொஞ்சமாக வண்டு வருது, அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்தில் அதை மறுபடியும் எடுத்து கால்படத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையில் இதே மாதிரி மறுபடியும் சுக்கை நீங்கள் மனதார முருகப்பெருமானை வேண்டிட்டு அந்த துவரம்பருப்பு டப்பாவில் மறைச்சி வச்சுருங்க. ஏன் நம்ம துவரம்பருப்பு கூட சுக்கு சேர்த்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள், நம்முடைய கடன்கள், அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும். இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு காரணம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானை இங்கே வழிபாடு செய்யும்பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நாளில் வைகாசி விசாகத்தன்று நீங்கள் இதை செய்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம், முருகப்பெருமானுக்கு ஒரு உரிய தானியம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கூட நம்ம சுக்கு சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுது. பண வரவு ஏற்படணும்னா நமக்கு கட்டாயமாக மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும், வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும். ஸோ இந்த 2 பொருளும் சேர்ந்து இருக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையும் அதற்கேற்ற மாதிரி சைடில் பண்ணிகிட்டே வாங்க. அந்த முயற்சிகள் கட்டாயமாக வெற்றி அடையும். அதே மாதிரி இன்றைய தினம் வந்து பௌர்ணமி திதியும் ஆரம்பிக்குது மாலைக்கு மேலே. ஸோ மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இல்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நைட்டு 12 மணிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு எல்லா ரூம்லேயும் நம்ம நிரப்பி வைப்போம் பார்த்தீங்களா, அமாவாசை பௌர்ணமியில் அதை கட்டாயமாக செய்யுங்க. ஆல்ரெடி வச்சுருக்க கல்லுப்பை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் அதை கால்படாத இடத்துலையோ இல்லை மண்பாங்கான இடம் இல்லை வீட்டோட கிச்சன் சிங்க்லேயே ஊற்றிட்டு மறுபடியும் கல்லுப்பு நிரப்பி அதில் மிளகு பச்சை கற்பூரம் சேர்த்து ஹாலில் வைக்கலாம். ஒவ்வொரு ரூம்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு நிரப்பி நீங்கள் எல்லா ரூம்லேயும் வைக்கலாம். ஸோ இன்றைய தினம் அதையும் சேர்த்து செய்யுங்க. அப்படி இன்றைய தினம் முடியாதவங்க கூட நாளைய தினம் முழு பௌர்ணமி திதி இருக்குது, நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். நேர்மறை ஆற்றல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்துமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாமே இன்றைய தினம் கட்டாயமாக மறக்காமல் செஞ்சு முடிச்சிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஓம் சரவண பவ அப்படின்ற எளிய மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் இன்றைய நாளில் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லிட்டே வாங்க. உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்திஸ் ரெமடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.